ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாளை சஷ்டி விரதம். மகா பெரியவா அவர்கள் இத்தனை நாட்கள் வர மகா பெரியவா அவர்கள் எந்த விதமான பரிகாரத்தையும் மற்றவங்கள்ட்டையும் கூறி அவங்களையும் அந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லு அப்படின்னு தான் கூறியிருப்பார். ஆனா மகா பெரியவா இந்த ஒரே ஒரு நேரத்துல, அதுவும் இந்த சஷ்டி விரத நாள்ல, முருகனுக்குரிய நாட்கள்ல இந்த ஒரு பரிகாரத்தை நீ யார்கிட்டையுமே கூறக்கூடாது. நீ உனக்குள் மட்டுமே வைத்திருக்கணும். உனக்குள் மட்டுமே வைத்து நீ செய்து விடு. கண்டிப்பா பெரிய அளவுல உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு பக்தரிடம் கூறியிருக்கிறார். நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த உலகத்துல சில பரிகாரங்கள் எல்லாருக்குமே தெரியாது. மகாபிரிவா ஒரு இளைஞனிடம் பேசும் பொழுது இதை கூறியிருக்கிறார். சில பரிகாரங்கள்னு இருக்கு, அதை யார்ட்டையும் நம்ம கூறவும் கூடாது, அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல அவை நம்ம கூச்சலாகவும் சொல்லப்படுவதும் கிடையாது. யாருக்கும் தெரியாமலும் அது இருப்பதுதான் மிகவும் நல்லது. பெரிய புத்தகங்கள்ல எழுதப்படுவதும் இல்லை, பெரிய மகான்களுக்கும் கூட இது தெரியாது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல முருகனை விரும்பியவர்கள் மட்டும் அறிந்த ஒரு அமைதியான ரகசிய கதை, அமைதியான ஒரு ரகசிய பரிகாரம். அப்படிப்பட்ட யாருக்கும் தெரியாத இந்த சஷ்டி விரத பரிகாரத்தை பத்தி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காண போகிறோம். நீங்களும் அதை தெரிந்துக்கிடணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய மகாபெரிவா சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பல ஆண்டுக்கு முன்பு ஒரு மலை கிராமத்துல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்கு அவன் பேரு மாதவன். அப்படிங்கிற ஒரு மனிதன் அவனுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். வாழ்க்கையில எல்லாமே இருந்தது போல அவனுக்கு தெரிந்தாலும் ஒன்றுமே அவனுடைய கையில நிலைக்கவில்லை. ஒவ்வொன்றா அவனுடைய கையை விட்டு போது. அவனுடைய மனைவி, அவனுடைய குழந்தைகள் அனைவருமே அவனை விட்டு பிரிந்து சென்றுட்டாங்க. வேலை வந்தால் சில மாதங்கள் போய்விடும். ஏதாவது ஒரு வேலையில அவனால நிலைமையா செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் அங்க இருக்கிறவங்க ஏதாவது காரணம் சொல்லி அவன் அந்த ஒரு வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க. கையில வந்த பணம் கண்ணுக்கு தெரியாமலே கரைந்து போகும். நோய் நொடிகளுக்காகவே ஏதாவது ஒரு பணத்தை செலவழிப்பது அப்படின்னு ஏதாவது ஒரு செலவானது அவனுக்கு வந்து கொண்டே இருக்கும். என்ன செய்தாலும் முன்னேற்றமே அவனுடைய வாழ்க்கையில இல்லை. அவனுடைய மனம் தினமும் முருகனிடம் அழுகத் தொடங்கியது. என்ன செய்தாலும் பலனானது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அதே நேரத்துல ஒரு சஷ்டி நாளுக்கு முன் இரவு, நாளை சஷ்டினா இந்த ஒரு நாள் இரவானது வருகிறது. அப்பொழுது அந்த மாதவன்கிறவனுக்கு தூக்கம் வராம இருக்கு. அருகில நடந்து போறான். வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு மடத்துல போய் அவன் அமர்றான். அதுதான் காஞ்சி மகான் இருக்கக்கூடிய மடம். ஆனா அது அவனுக்கு தெரியாது. அந்த மடத்துல போய் அவன் அமர்ந்து விட்டான். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பெரியவர் அவனிடம் ஒரு கதை கூறுறாங்க. அந்த ஒரு செயலை நீ சஷ்டி விரத நாள்ல பண்ணு, கண்டிப்பா உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் கூறின உடனே இவனுக்கு ஒரே அதிசயம். நம்மளை பத்தி எதுவுமே நம்ம கூறல, நம்ம அமைதியா தான் உட்கார்ந்தோம், இருந்தாலும் இவர் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை செய்ய சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா அவனுக்கு முருகனை பத்தி சொன்ன உடனே அவனுடைய மனசளவுல பெரிய ஒரு தைரியம் வந்துருச்சு. யாரா இருந்தா என்ன, நமக்கு முருகனை பத்தி தானே செய்ய சொல்றாங்க, நம்ம செய்து பார்ப்போம், பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குதான்னு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அவர் கூறின உடனே நீங்க சொல்றது நடக்குமா இல்லையா தெரியல, ஆனா என் மனசளவுல பெரிய ஒரு தைரியமானது இந்த ஒரு நேரத்துல கிடைச்சிருச்சு. நான் உடனே நாளை காலையிலேயே சஷ்டி விரதம், நாளையே நான் இந்த ஒரு செயலை கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுடைய மனசுக்குள் வர தொடங்கியது. அதே போல சஷ்டி நாள் வருது. சஷ்டி நாள்ல சில பரிகாரங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம் அல்லவா, அதே போல செய்யும் மனசு சுத்தமாக இருந்து முருகனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்துக்கு போதுமானது. அடுத்த நாள் பிறகு அது சஷ்டி விரத நாள். அதிகாலை காலையிலே குளித்து சுத்தமான வெள்ளை உடைய இந்த ஒரு நேரத்துல அந்த மாதவன்கிறவன் அணிந்து கொண்டான். யாரிடமும் சொல்லாம வீட்டிற்கு பின்புறம் இருந்த ஒரு சிறிய முருகனோட படத்தை எடுத்துக்கொண்டான். அவன் செய்தது மிக எளிமையானது. இந்த எந்த பெரிய பூஜையும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டாம். எந்த கூட்டமும் இல்லை, எந்த சத்தமும் கூட நீங்க கொடுக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு அமைதியா நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். முதலாவதாக அமைதியான தீபம். ஒரு சிறிய நெய் தீபத்தை இந்த ஒரு நேரத்துல நம்ம ஏற்றலாம். ஆனா அந்த தீபம் பூஜை அறையில் கிடையாது. வீட்டின் முன்பக்க வாசல், நிலைவாசல் நடக்கக்கூடிய அந்த முன்பக்க வாசல்ல இந்த ஒரு தீபத்தை ஏற்றுனா, அதுவும் அதிகாலையில இந்த ஒரு தீபத்தை நிலைவாசல்ல நீங்க இந்த சஷ்டி விரத நாட்கள்ல ஏற்றும் பொழுது பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும். ஆனா அந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது எந்த விதமான சத்தமும் அவன் போடவில்லை, யாரிடமும் அவன் பேசவும் இல்லை. இரண்டாவதாக வெற்றிலை பரிகாரம். அவன் ஒரு வெற்றிலையை எடுத்துக்கொண்டான். அதில் எதையும் எழுதவும் தேவையில்லை,
எதையும் சொல்லவும் தேவையில்லை. அந்த ஒரு வெற்றிலையை நல்ல சுத்தபத்தமா கழுவி கொண்டான். கழுவி கொண்டு அந்த வெற்றிலையில தன்னுடைய மூச்சு இருக்கல்லவா, அந்த மூச்சை மட்டும் ஒரு முறை ஊதினான். நம்மளுடைய மூச்சை மட்டும் அதுல ஒரு முறை படும்படி நம்ம ஊதிக்கொள்ளணும். அப்படி ஊதிக்கொண்டாலே போதுமானது. அதுக்கு பிறகு அந்த ஒரு வெற்றிலேயே முருகனுடைய படம் இருக்கல்லவா, அந்த படத்திற்கு முன்பு வைத்து விட்டான். அடுத்ததாக மூன்றாவதாக பேசாத பிரார்த்தனை. இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையோட இந்த பரிகாரத்தோட முக்கிய ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை கூட நீங்க வாயால சொல்லக்கூடாது, யாரிடமும் பேசவும் கூடாது. மனசுக்குள் மட்டுமே முருகனை நீங்க நினைத்து கொண்டே இருக்கணும். முருகா, நான் தோற்று போகவில்லை, என் பாரத்தை உன் வேலுக்கு நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை நீங்க கூறணும். இது அமைதியாக இருந்து முருகனோட நீங்க உருவக படத்திற்கு அந்த வெற்றிலை வச்சிருப்பீங்க அல்லவா, அதுக்கு பக்கத்திலே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்க செய்யுங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா மனசளவுல அமைதியா இருந்து கிடைக்கும். நான்காவது தாங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்படக்கூடிய ஒரு மௌனமான ஒரு பரிகாரம். இது நீங்க 6 நிமிடம் பண்ணணும். அப்படி 6 நிமிடம் பண்ணும் பொழுது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்கும். இதுக்கு நீங்க மந்திரம் சொல்ல போவது கிடையாது, ஜபம் பண்ணுவது கிடையாது, அழுகிறதுமே கிடையாது. மௌனம் மட்டும் இந்த 6 நிமிடங்கள் இருந்தால் போதும். இந்த 6 நிமிடங்கள் உங்களுடைய மனசளவுல எதை பற்றி நீங்க யோசிக்க கூடாது. அடுத்த நொடி என்ன நடக்கணும் கூட உங்க மனசளவுல நீங்க யோசிக்கவே கூடாது. யார் கூப்பிட்டாலும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை விட்டு விலகக்கூடாது. யாருடைய சத்தமும் இந்த ஒரு நேரத்துல கேட்கக்கூடாது. உங்களுடைய வீடும் நீங்களும் இந்த ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து இதை நீங்க பண்ணணும். ஆனா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் அந்த 6 நிமிடம் அப்படிங்கிறத நீங்க கூறுறீங்க அப்படின்னு. சஷ்டி அப்படின்னாலே அது 6 முருகனுக்குரிய எண். வேலின் சக்தியும் இந்த ஒரு 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில குறுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க 6 நிமிடங்கள் மௌனத்துடன் இருக்கணும். முருகனை அருகில் கொண்டு வருவதற்காக இந்த மௌன வழிபாடை, இந்த மௌன பரிகாரத்தை நம்ம செய்கிறோமாங்க. எனவே நீங்களும் தவறாம இந்த 6 நிமிடங்கள் அமைதியுடன் இருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா இந்த 6 நிமிடத்தில் நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இதை நீங்க எளிதாக நினைக்கலாம். ஆனா இது மூலியமா கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். அதிசயம் வர தொடங்கியது. அந்த நாட்கள்ல எதுவும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கல. ஆனா அடுத்த சில வாரங்கள்ல நின்று போன வேலை மீண்டும் அவனுக்கு தொடங்க ஆரம்பித்தது. பணச்சிக்கல் மெதுமெதுவாக அவனை விட்டு குறைய தொடங்கியது. அவனுடைய முகத்துல ஒரே ஒரு நிம்மதி. அவன் உணர்ந்து கொண்டான். முருகன் சத்தம் கேட்க வரவில்லை, அமைதியை தான் உணர வந்தார் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை அவன் இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொண்டான். இதனால் பெரிய அளவுல எப்பொழுது சஷ்டி விரதம் வந்தாலும் அப்பொழுது இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் அவனுடைய வீட்டுல முருகப்பெருமான நினைத்து செய்து விடுவான். நீங்களும் இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, முருகனை நினைத்து மந்திரங்கள், தீபங்கள், அவருக்குன்னு சில தானங்கள்னு எதுவும் நீங்க பண்ண தேவையில்ல. முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்தாலே போதும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட முருகனுக்கான இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பா இது பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் யாருக்கு அப்படின்னா, மன அழுத்தத்துல இருப்பவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொடர்ந்து தடைகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில வருதுன்னா அதுக்கும் நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகள் இருப்பவர்கள், மனதுக்குள் அழுபவர்கள் அனைவரும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. பெரிய அளவுல மாற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு பரிகாரத்துக்கான முக்கிய கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, இந்த ஒரு பரிகாரத்தை பெருமை காட்டுவதற்காக நீங்க செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுவே உங்களை அழித்து விடும். இந்த ஒரு பரிகாரம் முடிஞ்ச பிறகு யாரிடமும் நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. முருகனிடம் மட்டும் நீங்க நன்றி சொல்லிக்கோங்க. பெரிய அளவுல மாற்றங்களானது கண்டிப்பா நடக்கும். இறுதி வார்த்தையாக கூறுவது என்ன அப்படின்னா, முருகனின் மிகப்பெரிய பரிகாரம் மந்திரம் கிடையாது, நம்பிக்கையுடன் செய்யப்பட்ட அமைதி. இதைத்தான் முருகனும் எப்பொழுதுமே எதிர்பார்ப்பார். நீங்களும் இந்த நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். இது காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய ஒரு சிறிய பரிகாரம் தான். நீங்களும் இதை எந்த விதமான செலவும் இல்லாம செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா சரணம்.